தேங்க்யூ ஸோ மச். இங்க நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது கிருத்திகா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க கிருத்திகா. எஸ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், பேசுங்க தொடர்ந்து. சார், என்னோட நேம் வந்து கிருத்திகா. நான் பிரான்ச் டைரக்டரா இருக்கேன். என்னோட டீமோட நேம் வந்து வெஸ்டேஜ் எம்பையர் ஃபேமிலி. என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் நேம் வந்து டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா மேம், கோல்ட் டைரக்டர் வைத்தீஸ்வரி மேம். எனக்கு இந்த பிசினஸ் கிடைச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன் சார். அதுலயும் என்னோட டீம்ல எனக்கு டவுன்லைன்ஸ் அப்ளைன்ஸ் ரெண்டு பேருமே எனக்கு கிடைச்சது அதோட ஒரு பெரிய காட் கொடுத்த கிஃப்டா நினைக்கிறேன். என்னோட அப்ளைன் மேம் ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு சூப்பரா கைட் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ்ல நான் இந்த அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு என்னோட மேம். மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பேசுங்க. திரும்ப அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஆஹ் சார், இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க. ஓகேங்க சார். சார், நான் வந்து வெஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிறது, பாப்பா தம்பி பாக்குறது, ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கறது, அது மட்டும்தான் என் லைஃபா நினைச்சு நான் இவ்வளவு ஒரு 10 வருஷமா நான் அதுலயே இருந்துட்டேங்க சார். ஆனா இப்ப வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு மாசம் நான் வந்து கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமே தெரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து என்னோட லைஃப்ல இது ஒரு பார்ட் மட்டும்தான் அப்படிங்கறது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் சார். என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நினைச்சது எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க வீட்ல இதை பத்தி நான் சொல்லும் போது, ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு இந்த பிசினஸ் உனக்கு இதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு எங்க வீட்ல சொல்லிட்டாரு. இல்லைங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு நான் November 26 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆனா ஜாயின் பண்ணல இருந்து நான் கண்டினியூஸா இதை எடுத்து பண்ண முடியல. என்னன்னா எங்க வீட்ல வந்து வேண்டாம் வேணானே சொல்லிட்டு இருந்தாங்க. December 26 தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்பதான் நான் பண்ணேன். அப்ப பண்ணும்போது கூட நான் 30 PV தான் பண்ணேன். 30 PV பண்றதுக்கு எங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு கவர்மெண்ட் பணம் 1000 ரூபாய் வந்துருந்துச்சு. அதை நான் அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். எங்க மேம் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து 100 PV பண்ணுங்க, 60 PV பண்ணுங்கிற மாதிரி மேம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொல்லும்போது எங்க வீட்ல என்னால போய் பேச முடியல. இது இப்படி சொல்றதுக்கே வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ற, போன்ல எல்லாம் பண்ணா உனக்கெல்லாம் சம்பளம் வராது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாங்க. எங்க சைட்ல எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நான் ப்ராடக்ட்டை வாங்கி பார்க்கலாங்க, இது நல்லா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மந்த் வந்து கண்டினியூஸா நான் ஐடி போட்ட மந்த்ல நான் லாஸ்ட்ல தான் நான் வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணினேன். அப்பவே வந்துட்டு மேம் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து பேசியிருந்தீங்க சார். நீங்க வந்து March 1 வந்து கண்டிப்பா அவார்ட் ஃபங்க்ஷன் வரும், நீங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போதே எங்க ஃபேமிலில ஒரு பெரிய பிரச்சனை. நான் டிராவல்ல தான் இருந்தேன். எனக்கு அந்த டைம்ல வந்து அழுகியே வந்துருச்சு உங்க வாய்ஸ் கேட்கும்போது. கண்டிப்பா இதுல வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் எடுத்து பண்ணேன் சார். ஆனா March 1 என்னால அச்சீவ் பண்ண முடியல. March 12 வந்தேன். மார்ச் எண்ட்லயே திரும்ப வந்து நான் பிரான்ச் குவாலிஃபை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 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 இருக்கிற டவுன்லைன்ஸும் சரி, அவங்க வந்து நான் என்ன சொன்னாலும் எனக்கு கேக்குறாங்க. நிறைய பேர் வர்றாங்க போறாங்க சார். ஆனா இருந்தாலும் எனக்காக இருக்கிற டீம்ல வந்து அவங்க சப்போர்ட்னால நானும் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற மேமும் சூப்பரா எங்கிட்ட எல்லாமே பேசுவாங்க. என் கூட பிறந்த எனக்கு சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க கூட நான் பேசும்போது அவங்க என்ன மட்டும்தான் கேர் பண்ணுவாங்க, என்னை சுத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா வெஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சிஸ்டரும் சரி, மேமும் சரி, எல்லாருமே வந்துட்டு என்ன மட்டுமே யோசிக்க மாட்டாங்க சார். நான் ஒரு டைம் ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படின்னால என்னால போனே பேச முடியாது. எங்க வீட்ல வந்து திட்டுவாங்க, நீங்க எதுக்கு நீ பேசுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாமே என்ன நல்லா கேர் பண்ணிப்பாங்க. உங்களால வந்து இப்ப பேச முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து பேசுவாங்க. அதிகமா போனே பண்ண மாட்டாங்க, மெசேஜ் தான் பண்ணுவாங்க. நான் எப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்பத்துல இருந்து நான் போன் எடுத்தா வெஸ்டேஜ் மட்டும்தான் நான் உள்ள போய் பார்ப்பேன். என்னால ஃபீல்டு ஒர்க் போக முடியாது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு விசிட்டிங் கார்டு கூட நான் அடிக்கல. எங்க மாமாவோட பேர்ல தான் நான் அடிச்சிருக்கிறேன். அந்த கார்டுல பின்னாடிதான் என் நம்பர் நான் எழுதி கொடுப்பேன். அதை கொடுக்கும் போதே வந்து இதெல்லாம் தேவையா, நீ அமைதியாரு. அடுத்தவங்களுக்கு எல்லாம் நான் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்தேன். ஆனா எனக்குன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு இப்ப வரைக்கும் இல்ல. நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த மந்த் நான் இன்னுமே வந்துட்டு என்னோட கன்சல்டன்சி நான் எடுத்து பண்ணவே இல்லை. 4 மந்த் கம்ப்ளீட் பண்ணி வவுச்சர் வந்துருச்சு. ஒவ்வொரு மாசம் வந்துட்டு அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இது பண்ணணுமா, இது வேணுமா, இது வேண்டாம், இவ்வளவு நாளா நம்ம இதை பண்ணிதான் நான் நல்லா இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. லாஸ்ட் மந்த் எல்லாம் என்னால பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ இப்ப இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கி இது பண்ணிதான் நீ இவ்வளவு நாளா நீ உயிரோட இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. சரி, இல்ல இருந்தாலும் நம்ம வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வந்து எனக்கு லாஸ்ட்ல இப்போ ஒரு 6:30 மணிக்கு மேலதான் சார் எனக்கு வந்து
அமௌண்ட் போட்டு விட்டாங்க. சரி ஓகே இப்ப நம்ம பண்ண முடியாது, நம்ம காலைல ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா எங்க வீட்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு. இது வேண்டாம் விட்டுரு, நீ பண்றேன்னா 1000 ரூபாய்க்கு பண்ண, நீங்க யாருக்கோ பொருளை வாங்கி கூட அப்படின்லாம் பண்ணாங்க. எனக்கு கடைசியா ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து என் பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது உன்னோட பிசினஸ்ல இருந்து தான் வந்துட்டு நீ வந்து இன்கம் எடுத்து தான் நீ கட்டணும். இல்ல அப்படின்னா நீ இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் நீ விட்டுட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிதான் அதை எடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சொல்லிதான் பணம் அனுப்பி கொடுத்தாங்க. கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பிசினஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதுல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நானும் வேற மார்க்கெட்டிங் எல்லாம் போனேன் சார். என்னன்னா மைவித்ரி, எஸ்பிஓ, ராயல் எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன். 6500 7000 8000 எல்லாம் நான் கட்டினேன். அந்த இடத்துல கட்டிட்டு எனக்கு தகுந்த பணம் வரல. அதனால எங்க வீட்டுல இப்ப நான் சொல்லும் போது கூட இதுக்கு இப்ப வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற அது மாதிரிதான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் பணத்தை போட்டுட்டு நான் ஏமாந்துட்டேன். பட் இங்க வந்து எனக்கு ஏமாறது எந்த ஒரு இதுவுமே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்னா எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நமக்காக நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கையில இன்கம் இருக்கணும், நம்ம சொல்றத பேச்ச கேட்கணும், நம்ம கிட்ட இன்கம் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் லாஸ்ட் வந்துட்டு 4796 ரூபா வந்து என்னோட இன்கம் வந்துருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 32 ரூபா வந்துருந்துச்சு. 32 ரூபாய்க்கு காட்டினப்போ கூட எனக்கு வந்து சொன்னாங்க இதெல்லாம் ஒரு சேலரி அப்படின்னாங்க. அப்பவும் வந்து நான் பானுப்பிரியா மேம்க்கு உடனே போன் பண்ணேன். மேம் வைத்தீஸ்வரி மேம்க்கு மெசேஜ் பண்ணேன். பானு மேம்க்கு ஸ்ட்ரெயிட்டா நான் கால் பண்ணிட்டேன். மேம் என்னோட சேலரி 32 ரூபா வந்திருக்கு அப்படின்னு. அப்ப மேம் வந்து என்ன வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க. வைத்தீஸ்வரி மேம் என்ன அப்படி சொன்னாங்க, உங்களால கண்டிப்பா முடியுங்க, இது அப்படியே நீங்க வந்து 4 டிஜிட்டா நீங்க நெக்ஸ்ட் மந்த் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன். இனிமேலும் வந்து நான் இது வந்து கரெக்டா நான் எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கன்சிடன்சி எடுத்து பண்ணுங்க. 100 நீங்க பண்ணணும். நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீழே வர டீம் பண்ணுவாங்க. அதை வந்து மேம் சொல்லுவாங்க, நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிதான் உனக்கு டவுன்லைன்ஸ் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நியூ சேனல்ஸ் வரும்போது கூட அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் சார். நாம இப்படிதானே பண்ணணும், அது போலதான் இப்போ எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறது வந்து நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால இருந்து கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா எங்க வீட்டுல ரொம்ப திட்டுவாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. என்னோட வீட்டுல வந்து அவங்க வந்து கிராமி கலைஞரா இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா மேக்கப் போட்டு நாடகத்துக்கு போயிட்டு வருவாங்க, காலைல வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட வீட்டுல சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எங்க தோட்டம் இருக்குங்க சார், அதுல வந்து ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்கிறேங்க. அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலதான் போன் எடுப்பேன். ஆனா திரும்ப திரும்ப வந்து சொல்லுவாங்க, உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இதை எடுத்து நீங்க பண்ணாதீங்க, காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ்னா ஒரு 6 மணிக்கு எல்லாருக்கும் உங்களோட டவுன்லைன்ஸ் அனுப்புங்க, 7 மணிக்கு அனுப்புங்கன்னு மேம் சொன்னாங்க. நான் அதை இப்பதான் கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்னன்னா எனக்கான டைம் வந்து வெஸ்டேஜ்ல நான் என்னால இன்னும் கொடுக்கவே முடியல. 11 மணிக்கு மேலங்கிறப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை பார்ப்பாங்க. அப்புறம் உமன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்போ அந்த டைம்ல நான் பேசும்போது கூட நிறைய ரிஜெக்ட் வந்துருச்சு. மேம் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல இடத்த நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிற, உன்னால முடியும் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு உமனா நான் இதை எடுத்து பண்ணும்போது எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னா இதுல எவ்வளவோ ஜென்ஸ் இருக்காங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு எல்லாம் ஒரு சல்யூட் சார். என்ன அப்படின்னா நாங்க போன் பண்ணி பேசும்போதே வந்துட்டு அது ஒரு மாதிரி பேசுறாங்க, இதெல்லாம் தேவையில்ல வெய் அப்படிங்கிறாங்க. நான் எடுத்த ஐடிஸ்லயே ஒரு 2 3 பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இல்லங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஜென்ஸ் பேசினாங்க, அதனால எங்க வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இதுல நின்று சக்சஸ் பண்ற ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து நிஜமாலுமே சொல்றேங்க சார், அவங்க எந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு பேசி அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே இதுல ஜென்ஸ் நின்று இதுல சக்சஸ் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட் சார். உங்களால அச்சீவ் பண்ணும் போது கண்டிப்பா எங்கனாலே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டுதான் நான் அதை தான் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன். சில டைம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்லும் போது கூட நம்ம வீட்டுல இதானே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதையே திரும்ப அவங்க சொல்றாங்க, சரி ஓகே அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நானும் பேசி வந்தேன். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு நியூ நம்பர் வருது அப்படின்னாலும் செக் பண்ண ஆரம்பிச்சிடும், யாருது எதுக்கு பண்றாங்க, இதுக்குதான் இது வேணாம்னு சொன்னா நீ கேட்டியா, இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் இது வெஸ்டேஜ் வந்ததுனாலதான் இப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சின்ன பாப்பா தம்பி கீழே விழுந்து ஏதாவது பண்ணா கூட உங்க அம்மா போன் பேசிட்டு இருந்தாங்களா, அதனாலதான் நீ கீழே விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன வெஸ்டேஜ் சொல்லி காரணம் காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் என்னோட இதுல வந்து தெளிவா இருக்கேங்க சார். நான் வந்து எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் நீ வந்து கண்டிப்பா சேலரி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சில்வரா குவாலிஃபை பண்ணிட்டு என்னோட இன்கம் எடுத்து அவங்க கையில கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இருக்கேன். லாஸ்ட் மந்த் எனக்கு சேலரி வந்துச்சு. அதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு சேலரி வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எனக்கு அது சொல்ல வார்த்தை இல்லைங்க சார், அவ்வளவு ஒரு ஹாப்பி. ஆனா அதை எங்க வீட்டுல நைட்டு போயிட்டாரு.
ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு இது மாதிரி சம்பளம் வருதுங்கன்னு சொன்னேன். எந்த ரியாக்ஷனும் இல்ல. காலைல வந்தாங்க. எனக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு சொன்னேன். எதுவுமே கண்டுக்கவே இல்லைங்க. அது ரொம்ப ஒரு மாரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பி வந்து நான் அவங்க கிட்ட மதியம் ஒரு 2 மணிக்கு மேல இங்க பாருங்க எனக்கு 4796 வந்திருக்கு. இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோட பேனரோட நான் காமிச்சேன். ஆனா எங்க ஹஸ்பண்ட மட்டும் தான் என்னால வந்து ஓப்பனா இருக்க முடியும் தவிர, என் டவுன்லைன்ஸும் சரி, என்னோட ரிலேஷன் சரி எல்லாருக்கும் நான் ஸ்டேட்டஸ் போட்டேங்க சார். ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் பரவாயில்லக்கா இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணி நிறைய மெசேஜ் பண்ணாங்க. யாரெல்லாமோ எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்லவே இல்ல. சரி ஓகே நீ எனக்கு அனுப்பு. நான் உனக்கு மாசம் மாசம் நான் பணம் கொடுத்தேன் அனுப்பு அப்படின்ட்டாங்க. நான் 4500 அவருக்கு வந்து ஜிபே பண்ணேன். 296 மட்டும் நான் என் அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன். அந்த 296 கூட கேட்டாங்க. நான் வந்து தரமாட்டேன். இல்லங்க இருக்கட்டும். ஜிபேல அமௌண்ட் இல்லாம இருந்து என்ன பண்றது, இருக்கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதை நான் வச்சிருந்தேன். 12 அப்ப கூட ஒரு மாதிரி பேசினாங்க. மாசம் மாசம் 12,000 பொருள் வாங்கினாங்களாம். இதுக்கு இவங்க 4500 கொடுப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப எங்க வீட்டுல இதேதாங்க சார். இப்படிதான் இதுதான் உங்ககிட்ட பொருள் நீ கணக்கு போட்டு பாரு. 12,000 நீ வாங்கிட்டு உனக்கு வந்து 4,000 திருப்பி கொடுத்த அப்படின்னா இதுல கம்பெனிக்காக தான் சம்பாதிக்கிறான். அதையும் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க. நீ சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நிறைய டெய்லி எங்க வீட்டுல இப்ப வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருக்கேன். என்னால சம்பாதிக்க முடியும், என் பிள்ளைங்க பசங்களை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க சொல்றது எதையுமே நான் காதுல வாங்கிக்கிறது இல்ல. சரி ஓகே நீங்க பேசுங்க. எங்க மேம் சொல்லியிருக்காங்க, என்ன பேசினாலும் நீங்க சைலண்டா இருங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிருவாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அததான் நான் என் டவுன்லைன்ஸ்க்கு நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்துட்டு இன்கம் எடுக்கிற வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. நிறைய சொல்லுவாங்க இத. நேத்து கூட அப்படிதான் பேசினாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட பொருள் வாங்குற வரைக்கும் உனக்கு சம்பளம் வரும், இல்லைன்னா உனக்கு சம்பளம் எல்லாம் வராது, உன்னை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நேத்து மதியம் கூட எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. அப்போ அதை கூட நான் அப்படியே நாங்க மேம்கிட்ட கால் பண்ணி பேசி மேமும் பேசி கிளியர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட மைண்ட்ல எப்படின்னா இவ வந்து சம்பளம் வாங்குனாங்க அப்படின்னா நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு சில டைம்ல அவர் பேசி இருக்கிறாரு. ஆனா நான் நினைக்கவே இல்லைங்க சார். என்னன்னா நான் சம்பளம் வாங்கினா என் ஃபேமிலிக்கு தான் கொடுக்க போறேன். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து லைஃப்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் லாஸ்ட் டிசம்பர்ல வந்து ஃபேமிலி விட்டு போயிடலாங்கிற ஒரு மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்ப வந்து வெளியில போறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம 2 பசங்களை வச்சிருக்கிறோம். பாப்பாவை எப்படி படிக்க வைக்கிறது, தம்பி எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு நிறைய போட்டு யோசிச்சேன். இதுக்காகவாச்சும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசம்பர் 20ஆம் தேதி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ வந்து அப்பவும் அப்படி இப்படி அச்சீவர்ஸ் மீட்டிங்ல வந்து பேசினாங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கலாம், நம்ம இதுல இன்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணினா 26ஆம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க சார். இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன யார் என்ன பேசினாலும் சரி, எனக்கு வெஸ்டேஜ் இருக்கு. வெஸ்டேஜ்ல நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணேன் அப்படின்னா என்னால இங்க இன்கம் எடுக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட பசங்களை நான் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க யார் என்ன சொன்னாலும் உமன்ஸ் நீங்க இது நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து இந்த பிசினஸ் வந்துட்டு போறவங்க எல்லாருமே வந்து உமன்ஸா தான் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட ரீசன் கேட்டா எங்க வீட்டுல வேணாம்னு சொல்றாங்க. மீட்டிங் டைம் செட் ஆகலைங்க, எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, எங்க மாமனார் மாமியார் திட்டுறாங்க, இப்படிதாங்க சார் எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் இன்னும் வந்து பெண்கள் அப்படின்னா சமைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கறது இருக்கிறாங்க. அதை தாண்டி வர்றவங்களை வந்து நிறைய நிறைய பேசுறாங்க சார். நிறைய பேசி பேசி அவங்கள வந்து இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஃபாஸ்டா 8 வரும்போதே எங்க வீட்டுல பிரச்சனை. நான் மேம்கிட்ட சொன்னேன், மேம் இந்த மந்த் 8 வரல அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து இதை விட்டுட்டு போயிருன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மேம்கிட்ட சொல்லி பேசினேன். அதுக்கு அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன். திரும்ப அடுத்து இது 12% அச்சீவ் பண்ணும்போது அந்த மந்த் அச்சீவ் பண்ண முடியல அப்பவும் சொன்னாங்க. அப்ப இல்லங்க நான் நெக்ஸ்ட் மந்த் நான் குவாலிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு மார்ச்லயே வந்துட்டு நான் பிரான்ச் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கடையில போயிட்டு அவங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க அப்போதைக்கு அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு பாக்குறாங்களே தவிர சரி ஓகே இதை பண்றா, இதுல வந்து ஒரு நல்ல இன்கம் எடுத்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்க வீட்டுல யாருமே பார்க்கவே இல்லைங்க. எனக்கு எங்க அக்கா இருக்காங்க. என்னோட அக்கா இப்போ மீட்டிங் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவ மட்டும்தான் என் கூட இருக்கா. அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா நீ அச்சீவ் பண்ணு, நீ அது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எங்க அக்கா மட்டும்தான் இப்ப கூட இருக்காங்க. என்னோட ரிலேஷனோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வரல. எல்லாத்தையும் நான் போய் இன்வைட் பண்ணேங்க சார். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீ வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆனா எல்லாருமே சொல்றது வந்து சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கினா வந்து இதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசுனாங்க. அந்த இடத்துல என்னால கேவலமா அவங்க பேசும்போது அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நான் வாதாடிட்டே இருப்பேன். இல்லங்க நீங்க அங்க போய் வாங்கினா உங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க, நான் வாதாடிட்டே இருப்பேன்.
ஆனா இப்போ நானே ஒரு திரும்ப நான் அதுல பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட வாதாடுற நேரம் நம்ம வீட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். ஒரு அக்கா என்ன கேட்டாங்க, ஓ நீங்க அக்கா நீங்க போன மாசம் சேலரி எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இந்த மாசம் சேலரி எவ்வளவுக்கா வரும்னு கேட்டாங்க. ஏன்க்கா கேக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணா சேலரி வருமான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. நீங்க போன மாசம் வாங்குனீங்க, அதான் இந்த மாசம் நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்கன்னு கேட்டாங்க. இல்லக்கா நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து அச்சீவ் பண்ணப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதானே ஸ்டேட்டஸ் போட முடியும். எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் நான் காட்டிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அப்படின்னா. ஏன்க்கா இப்படி சொல்றீங்க, அப்ப நாங்களும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. நீங்களும் பிசினஸ் வாங்க கத்து கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிட்டு நீங்களும் பண்ணுங்க நான் சொன்னேன். ஐயோ எனக்கெல்லாம் இந்த ஒர்க் வேணாம் அப்படின்னாங்க. அப்ப நீங்க ஏங்க என் இன்கம் கேக்குறீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேங்க சார். அப்போ வந்து அவங்க சொல்ற பதில் வந்து வேற மாதிரி பேசியிருந்தாங்க. என்னன்னா மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே வந்து டைரக்ட் செல்லிங் பத்தி தப்பான அபிப்பிராயம் தான் இப்ப எல்லாருக்கும் மத்தியில இருக்குங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எத்தனை பேர்ட்ட நான் பேசியிருக்கிறேன். அப்ஜெக்ஷன் பத்தி எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்புறம் மேம் சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் உங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் மேம் சொல்றதுக்கு முன்னாடியே நான் போய் இன்வைட் பண்ணிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பே அதுதான். ஆரம்பத்துல நான் சொன்னவங்க எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருந்தாங்க. ஓகே ஐடி போடுங்க நானும் வரேன்னு எனக்கு எதுவுமே புரியாம இருந்தப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனா எனக்கு இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதிகமா ஜாயின் பண்ணவே இல்லை. சரி ஓகே நம்ம 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 லெவலுக்கு நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் அடுத்தடுத்த டீம் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னோட வெஸ்டேஜ்ல நான் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் போயிட்டு இருக்கேங்க சார். கண்டிப்பா இந்த இயர் முடியும் போது நான் வந்து 15,000 வந்து டிசம்பர் முடியிறப்ப 15,000 என்ற சேலரி வரணும். அதை வந்து நான் எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு எல்லார்ட்டையும் நான் வந்து கெத்தா சொல்லணும் அப்படிங்கறதா இருக்கேன். என்ன வந்து யாரெல்லாம் பேசுனாங்க ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேமிலின்னு நான் ஜெயிக்கணும் சார். என் ஃபேமிலி முன்னாடி நான் வேஸ்டா ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு நான் காட்டணும். அப்புறம் இதையும் தாண்டி எங்க அம்மாவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். அம்மா இருக்காங்க, அக்கா எல்லாம் இருக்காங்க. நான் லாஸ்ட் 2 நாள் முன்னாடி கூட நான் ஊருக்கு போயிருந்தேன். என்னால எங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கே வந்து அவங்க பணம் தரல. போதுமா அம்மாவுக்கு தானே போற இதே போதும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசிட்டாங்க. என்ன எங்க அம்மா நான் கிளம்பி வரும்போது என்ன எங்க அம்மா பார்த்த பார்வை எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு கண்ட நிக்குது சார். சாரி சார் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அதனால நான் அதுக்காகவாச்சு என்னோட ஃபேமிலி எங்க அம்மா எங்க அக்கா அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும். அதுக்காகவாச்சும் நான் வெஸ்ட். மேடம் நீங்க பேச வேண்டியது பேசி முடிச்சிருங்க. திரும்ப அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். அது கால் வந்துருச்சு அதாங்க சார். நான் கண்டிப்பா வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணி 1 இயர்ல 1 லேக் இன்கம் எடுக்கணும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் நான் கோல் பண்ணிருந்தேன். ஆனா எனக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நான் நான் கிருத்திகா பேசுங்க. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. சார் நான் இந்த இயர் முடியும் போது கண்டிப்பா என்னோட சேலரி வந்து 15,000 இன்கம் எடுக்கணும் அப்படிங்கறத சார் நான் எய்ம் பண்ணிருக்கேன். நான் அந்த சக்சஸ் நோக்கி நான் போவேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். கிருத்திகா சிஸ்டர் எவ்வளோ விஷயங்கள் பேசுனாங்க, ஒரு சில விஷயங்கள் எமோஷனலா வந்து அவங்க சொன்னாங்க. எதுக்காக இந்த வெஸ்டேஜ்ல இன்கம் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி வந்து வெஸ்டேஜ்ல வந்து சம்பாதிக்கணும், இதுல பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், உங்களுக்கு காசு எதுக்கு வேணுங்கிறதுக்கு காரணம் இருந்தாதான் இந்த பிசினஸே நீங்க நிப்பீங்க. ஓகே, ஒருத்தருக்கு வந்து வருமானம் பண்ணணும், இந்த வருமானம் எனக்கு தேவை, இந்த நிறைய சம்பாரிச்சு இது பண்ணணும்னு ஒரு சாலிடான ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்கிறவங்க தான் இந்த பிசினஸ் பண்றாங்க. கண்டிப்பா கிருத்திகா சிஸ்டரும் இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இங்க அடுத்து பேசணும்னு